சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. கரங்களை உயர்த்தி சத்தமோர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே. எந்த அடையாளங்கள்? சாமுவேல் என்னென்ன சவுல்கிட்ட சொல்லி அனுப்பினாரோ, நீ போகும்போது இப்படியெல்லாம் பார்ப்ப, இதெல்லாம் நடக்கும். சாமுவேல் வாயிலிருந்து என்னென்ன சவுலுக்காக வார்த்தை புறப்பட்டதோ அந்த வார்த்தை 1 2 அல்ல, எல்லாமே நிறைவேறினது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை என்றால், பரலோக தேவனிடத்திலிருந்து எனக்காய் புறப்பட்டு வந்த வார்த்தை ஒன்று தவறாது என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அடையாளங்கள் எல்லாம் ஆமென். அதுல இந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் நடந்துச்சு, இது மட்டும்தான் நடந்துச்சு இல்ல, சொல்லப்பட்ட எல்லாமே. ஒரு தேவ பிள்ளை முதலாவது உறுதியா மனதில் எழுதி வைக்க வேண்டிய காரியம், என் ஆண்டவர் ஏதோ சொல்லி 1 2 வார்த்தைகளை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர் அல்ல. என்கிட்ட என்ன வார்த்தை பேசினாலும், எத்தனை வார்த்தை பேசினாலும் அது சொன்னது போல நடக்கும்னு நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நடக்கும், அது நடக்கும். அவன் காதில் கேட்டவைகளை அவன் கண்கள் கண்டது. பக்கத்தில் ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்ல, உங்க காதில் அவர் பேசினது உங்க கண்கள் தான் பார்க்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சவுலுக்கு சொல்லிவிட்டு அதை இன்னொருத்தங்க கண்ணில் பார்க்க கர்த்தர் விடல. சவுலுக்கு சொன்னது சவுல் கண்கள் பார்த்தது, எனக்கு சொன்னது என் கண்ணு பார்க்கும் நம்புறவங்க சத்தமாய் ஆமென். இப்ப சொல்லுங்க, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை. ஆமென். நீர் சொல்லியும் ஆமென் சொன்ன வார்த்தையை போவீரோ ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில். நம்பிக்கையோட சொல்லுங்க, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட. பைபிள் சொல்லு, அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே. போகிற வழியில எல்லாவற்றையும் கர்த்தர் நேரிட பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு புரியாதது என்னன்னா, சவுலுக்கெல்லாம் உடனே காண்பிச்சாச்சு, ஆனா நமக்கு இன்னும் உடனே காட்டல. இந்த வார்த்தை உங்களுக்கு எப்ப கிடைச்சி? அது ஒரு 4 வருஷம் ஆச்சு பாஸ்டர், அது 5 வருஷம் ஆச்சு பாஸ்டர், அது இத்தனை மாசம் ஆச்சு, அது 2020 தந்தாரு, இப்ப 2026 வந்தாச்சு. ஆனால் நம்பிக்கை என்னன்னா, சொன்னவர் அவர்னால வார்த்தை நிறைவேறும். கடந்த நாள் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை அன்றைய தினமே அவனுக்கு நேரிட்டது என்று சீக்கிரமா சவுல் வாழ்க்கையில் அந்த காரியத்தை பார்க்கிறான். இன்னைக்கு ஏன் நமக்கு அதை சீக்கிரத்தில் பார்க்க முடியல? சொல்லப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, சொல்லப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டு, இன்னும் ஏன் என் கண் அதை பார்க்கவில்லை? ஆமென். அப்பதான் அந்த வசனத்திலேயே அதற்கான சொல்யூஷனை கர்த்தர் காண்பித்து தந்தார். அந்த அடையாளங்கள் நேரிடுவதற்கு முன்பாக சவுலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். எதுக்கு அப்புறம் அடையாளம் நடக்குது தெரியுமா? சவுலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்த பிறகு. இனி ஆமென் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன் முன்னாடி மாற்றம் வரணும். ஆனா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறாருன்னா, உனக்குள்ள என்ன மாற்றம் வந்த. ஆமென். சவுலுடைய இருதயம் மாறினதும் பைபிள் சொல்லுகிற சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. ஒரு வார்த்தையை சபைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்த விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார் என்றால், ஒரு நன்மை செய்வது தேவ சித்தமானால் அதை செய்து அனுப்பிடுவார். ஆனா நன்மையை செய்து அனுப்பாம ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தாரார்னா, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏற்றார் போல் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு கையில? அப்போ உங்க எல்லாரையும் மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறார்.
ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுனாலே அந்த வார்த்தை எனக்கானது உருவாக்கி விட்டது என்று அர்த்தம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையா சிருஷ்டிக்கிறார். முதல் நாள் எதை சிருஷ்டிக்கணும் அதை வார்த்தையை சொல்றார், அது உடனே உருவாகுது. ஆமென். ரெண்டாவது நாள் எதை சிருஷ்டிக்கணும் வார்த்தையை சொல்ற உடனே உருவாகுது. இப்படி ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொன்ன உடனே வார்த்தை வந்ததுமே உருவாக்கப்பட வேண்டியதெல்லாம் உருவாக்கிட்டு. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை தியானிக்கும் போதே ஆண்டவர் என்கிட்ட இப்படிதான், உனக்கான நான் ஒரு வார்த்தை தரும்போதே உனக்கானது எல்லாமே உருவாக்கப்பட்டு விட்டது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ எனக்குன்னு ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமா தருகிறார் என்றால் அந்த வார்த்தை எனக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. எல்லாத்தையும் வார்த்தை அனுப்புனதும் உருவாக்கி வந்தது. அடுத்து எல்லாத்தையும் உருவாக்கின பிறகு மனுஷனை எப்படி உருவாக்குறா தெரியுமா? வார்த்தை சொல்லி அல்ல, கையில மண் எடுத்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும். மண்ணை எடுத்து அதை ஷேப்பை உருவாக்கி அதுக்கு மேல சுவாசத்தை ஊத்துறது. அதாவது அவர் விரும்புற ஷேப்பு வர்றது வரையில என்ன ஊதல தெரியுமா? சுவாசத்தை ஊதல. அதே போலதான் அவர் விரும்புகிறது போல இருதயம் மாறுறது வர இந்த வார்த்தை முளைப்பிக்கும்படியான ஆவியை கர்த்தர் ஊற்ற மாட்டார். ஹல்லேலூயா. இருதயம் மாறுது பாருங்க. சவுல் மாறுகிற, அவர் எப்படி மாற்றணும் விரும்புகிறாரோ அப்படி ஒரு மாற்றம் சவுலுக்குள் உண்டானது. பைபிள் சொல்லுகிறது, அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினம் நிறைவேறினது. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை இதுல ஒரு இந்த காரியத்தில் ஒரு மாற்றம், இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வராத, இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற உனக்குள்ள மாற்றம் வராம இந்த வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், எனக்காக உருவாக்கப்பட்டதை நான் பார்க்க அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வனாந்திரம் எதற்காக? இந்த அக்னியின் பாதை எதற்காக? இந்த தண்ணீரின் பாதை எதற்காக? இனி எனக்கானதை உருவாக்க அல்ல, என்னை உருவாக்க. ஹல்லேலூயா. நான் இப்ப அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு உருவாக்குறதுக்கு ஆண்டவருக்கு 24 வருஷம் தேவையில்லை, 10 மாசம் போதும். ஆனா ஆபிரகாமா உருவாக்க 24 வருஷம் ஆச்சு. தேவன் விரும்புகிற விசுவாச தகப்பனாய் அவன் மாறுவதற்கு, விசுவாசத்தில் கர்த்தர் விரும்புகிறபடி அவன் மாறுவதற்கு உருவாக்கப்பட்ட எடுத்த வருஷம் தான் 24 வருஷம். நான் அவர் விரும்புகிறபடி மாறுவதற்கு எவ்வளவு டிலே ஆகுதோ, இந்த வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் பாரமா சொல்றேன். நான் டிலே பண்ண என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என் கண்ணில் பார்ப்பது டிலே ஆகி கொண்டே இருக்கும். ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே அந்த வார்த்தை எனக்கு உருவாக்கப்பட்டு விட்டு இனி நான் அதை பார்க்கணும். அதனால தான் பாருங்க 105வது சங்கீதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமே தெரிந்த வார்த்தை, பலமுறை படித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவனில் நிறைவேறும். மற்றும் 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யாரை புடமிட்டுச்சான்? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா போத்திபார புடமிடணும்னு நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா பார்வோனை புடமிடணும்னு நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா சகோதரர்களை புடமிடுங்க. வார்த்தை நிறைவேறுவதற்கு அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. ஒரு வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்னென்ன நடக்குதோ புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்குறதற்கு சில பெனினால கர்த்தர் உங்க முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சகோதரர்களை எதிராக கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சவுல கை ஈட்டியை கொடுத்து கர்த்தர் அனுப்புவார். உருவாக்குறதுக்கு சில சிங்கத்தை கர்த்தர் அனுப்புவார், கரடி அனுப்புவார், கோலியத்தை அனுப்புவார். உன்னை புரிஞ்சுக்க அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கவே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. அவன் அந்த பாடலை எழுதின சகோதரன் என்ன அழகா எழுதிக்க, தரிசனம் ஆல்ரெடி உருவாயிட்டு அதை உருவாக்கிட்டு அவர் என்ன உருவாக்குறார். ஆமா, எத்தனை பேர் நம்புற எனக்கான வாக்குத்தத்தம் உருவாகி விட்டது. அப்ப இப்ப என்னையா நடந்துட்டு இருக்குதுன்னா சொல்லுங்க, என்ன கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். யோபு சொல்ல எப்படி, அவர் சோதித்த பின் எனக்கு இரட்டிப்பான நன்மை வரும் அப்படி சொல்லல, அது உருவாக்கிடுச்சு. இனி அது அந்த உருவாக்கப்பட்டதை நான் பார்க்கிறதற்கு அவர் என்னை உருவாக்குறார்.
சிறைச்சாலைக்குள்ள கத்தர் அனுப்பி எல்லாத்தையும் கத்தர் அமைதியா பார்த்துட்டு இருக்கிறார். வெள்ளியை புடமிடுவது போல சில இடத்துல எனக்கு கத்தர் எதற்காக இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது? எனக்கானது என் நன்மை உருவாக்குறது ஆண்டவருக்கு. அதுக்காக என்ன போட்டு இப்படி பாட அது இல்லை. அது நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நீ எப்படி மாறணுமோ அப்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென், ஆமென். அப்படி சவுலுடைய இருதயம் மாறினதற்கு ஒரு அடையாளம் சொல்லட்டா? ஆமென். அவன் காது கேளாதவன் போல அப்படி மாறான். இது ஒரு அடையாளம். உண்மையிலே அவன் இருதயம் மாறிச்சுன்னு எதை வச்சு சொல்ற? யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்றாங்க, அவனுக்கு அது ஒரு விஷயமாவே. இன்னைக்கு வார்த்தையை பெற்ற பிறகு என் முன்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு என் இருதயம் பாதிக்குதுன்னா என் இருதயம் இன்னும், நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. அண்ணால் அதன் பிறகு துக்கமுகமாய் ஏன் இருக்கல? பெண்ணினால் செத்துட்டாளா? திரும்ப வீட்டுக்கு போ, அதே நிந்த கேட்டிருக்கோம். ஆனா இதுவரை பாதிச்சது இப்ப பாதிக்கல. என வாக்குத்தத்தம் வந்தாச்சு. அவன் சாமுவேல் உருவாக்கப்பட்டாச்சு. இனி நான் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எனக்கான நன்மை உருவாக்கப்பட்டு விட்டது. இனி நான் தான் உருவாக்கப்படணும்னு சொல்றவங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஆமே, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 24வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24 முதல் வாசிங்கள். மைக் லைன் கொடு. அழைத்து உங்கள் சுய தேசத்திற்கு கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்த. அடுத்த வார்த்தை கவனிங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே இருதயத்தை கொடுத்து விட்டு அவர் ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த வசனம். உங்கள் உள்ளத்திலே என்